வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு, இன்றைய விவாத பொருள், ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு ஆளுநரை சந்தித்து விட்டு வந்த பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆட்சி நீடித்து கொண்டிருப்பது குதிரை பேரத்தின் மூலமாக. ஏற்கனவே நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை இந்த குதிரை பேரத்தின் மூலமாக அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் குதிரை பேரம் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த ஆட்சியும் கலைக்க வேண்டும் என்று அவர் இன்றைக்கு ஆளுநரை சந்தித்து முறையிட்டிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன் வருமா பொது தேர்தல்? ஏன்னா ஆளுநர் உங்கள் கோரிக்கைக்கு எந்த அளவிற்கு செவி கொடுப்பார், ஆளுநர் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவாரா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது ஆளுநர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு திரு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் இந்த கோரிக்கைகளை எந்த அளவிற்கு முன்னெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும், இதே விவாத பொருள். பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்கள் மற்றும் ஒரு மூத்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் வணக்கம். நேரலையில் நம்மோடு தாராபுரத்திலிருந்து கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு தனியரசு. தமிழக பாஜகவின் சார்பில் நெல்லை அரங்கத்திலிருந்து திரு சீனிவாசன் அவர்கள். திரு சீனிவாசன், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். திரு தனியரசு, உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதில் உங்களுடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது. அந்த ஆங்கில ஊடகத்தில் வந்த அந்த ஸ்டிங் ஆபரேஷனில் உங்களுடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது. 10 கோடி ரூபாய் அளவிற்கு உங்களுக்கு பேரம் பேசப்பட்டதாக எம்எல்ஏ சுட்டிக்காட்டியிருந்தார். சரவணன் பேசியதாக கூறப்பட்ட அந்த வீடியோவில் அந்த சிடி ஆதாரத்தோடு தான் இன்றைக்கு ஆளுநரை சந்தித்திருக்கிறார் ஸ்டாலின். ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்லை, இயல்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அதுவும் ஆண்ட ஒரு கட்சி, 2011 2016 வரை ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களில் சமரசம் செய்து கொள்ளாமல் அளப்பரிய மக்கள் நல சமூக நல திட்டங்களை தந்து நாட்டு மக்களின் பேரன்பை பெற்று 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே 234 தொகுதிகளிலும் தனித்து இரட்டை இலை சின்னத்திலேயே வேட்பாளர்களை களத்திலே நிறுத்தி 132 இடங்களை தனிப்பெரும்பான்மையோடு பெற்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஆதரிக்கப்பட்ட ஒரு ஜனநாயக முறையில் அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசை மக்களால் நிராகரிக்கப்பட்ட, மக்களால் தோற்கடிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் அதனோடு துணையாக இருக்கிற முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து கொண்டு திட்டமிட்டு வதந்திகளை, பொய் பரப்புரைகளை இந்த அரசின் மீது களங்கமாக கற்பித்து, திரு தனியரசு, அந்த வீடியோல பேசியது திமுக சட்டப்பேரவை உறுப்பினரோ, முஸ்லீம் லீக் சட்டப்பேரவை உறுப்பினரோ, காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினரோ அல்ல. அந்த வீடியோவில் பேசியிருப்பது அஇஅதிமுக, நீங்கள் குறிப்பிட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மீண்டும் ஆட்சியில் மக்கள் அமர்த்த வேண்டும் என்று விரும்பி தேர்ந்தெடுத்த அஇஅதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சரவணன். திமுக அல்ல, காங்கிரஸ் அல்ல. இல்ல, அது நான் மறுக்கலையா. இப்ப சரவணன் அதை மறுக்கிறாரு. இப்ப அந்த காட்சி, அதாவது வீடியோல இருக்கிற உருவம் என்னுடையது, உரையாடல் அது மிமிக்ரி டப்பிங் செய்யப்பட்டதுன்னு அவரு தரப்புல மறுத்திருக்கிறாரு. அப்படி அவர் மறுக்காத பட்சத்துல கூட சரவணனை பத்தி அவருடைய அந்த வரலாறு ஒரு நிலையான ஒரு மனநிலையில் இல்லாத ஒருவராக இருந்திருக்கிறாரு. அவர் கூவத்தூர்ல முதல்ல சின்னமாவை ஆதரிக்கிறாரு. மறுபடியும் 1 வாரம் 3 நாள் 4 நாள்ல மறுபடியும் அவரு ஓபிஎஸ் தான் அடுத்த முதலமைச்சர்னு அங்க போறாரு. அப்புறம் நான் கடல்ல வந்தேன், நீந்தி வந்தேன்னு, இதெல்லாம் தப்பிச்சு வந்தேன், மாறுவேடத்துல வந்தேன்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு பொய் புகாரை, உங்க எல்லாத்துக்கும் தெரியும், காவல்துறை தலைவரிடத்துல பொய் புகாராவே எடப்பாடி மேல எல்லாம் புகார் சொல்றாரு. அப்புறம் இப்ப அந்த நீங்க சொல்ற அந்த காட்சி, அந்த ஊடகம் வீடியோ ரகசியமாக எடுக்கப்பட்ட அந்த உரையாடல்ல வருகிற வார்த்தைகள்ல கூட எந்த இடத்திலேயுமே பேரம் பேசப்பட்டது,
பணம் தரப்பட்டது, யார் தந்தார்கள், யார் வாங்கினார்கள் என்று அவர் எதுவும் சொல்லாமல் பொதுவான இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய ஊடகத்தால் எதிர்க்கட்சிகளால் பரப்பப்படுகிற வதந்திகளை அவதூறுகளை எத்தனை கோடி ரூபாய் பேசுனாங்க, பணமா இல்ல, டிமானிட்டைசேஷன் அமல்படுத்தப்பட்ட பிறகு பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு தங்கமா தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றதை நான் எப்படி எடுத்துக்கிறது? தருவோன்னு சொன்னாங்கன்னு தான் சரவணன் சொல்லியிருக்கிறாரு. தந்தாங்களா? வாங்கணுமா? நான் பரவாயில்ல, நான் இல்ல இல்லை அதுதான் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே இருந்தால் கூட அது யார் பேசுகிறாங்கன்னா அதில் அந்த உரையாடலில் வரல. இப்போ நீங்கள் அதில் உரையாடலில் அந்த உரையாடல் பொய் அப்புறம் அல்லது உண்மையிலே வச்சுக்கிட்டா கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் என்னிடம் யாரெல்லாம் என்கிட்ட பேசுனாங்கன்னு அவர் சொல்லணும். யார் தர முயற்சிக்கிறா அல்லது தந்தார்களா? தந்தார் என்றால் இவர் வாங்கினார் என்றால் இவரு தந்தவரும் வாங்கினவரும் இருக்கலாம். இன்னும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் குற்றச்சாட்டுகிறார். அல்லது அவருடைய கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் மேலையும் அவர் குற்றச்சாட்டு சொல்றார். அந்த அணியின் மீதும் குற்றச்சாட்டு சொல்றார். 11 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் பதவி தரதாகவும், இன்னும் சொல்ல போனால் நான் ஏதோ ஒரு முடிவெடுத்தால் சரவணன் மத்திய அமைச்சராக கூட ஆயிருக்க முடியும். அதில் 500 கோடி 1000 கோடி கூட நான் அதில் கைவிட்டா அல்லது வேறு திரு தனியரசு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு பக்கம் இருக்கட்டும். திரு தனியரசு, இந்த வீடியோ ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோல ஒருவேளை அவருடைய குரல் மட்டும் அவருடைய இது அல்ல, மாப்பிள்ள அவரு ட்ரெஸ் என்னோடதுங்கிற மாதிரி அவரு அது இல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஓகே, பட் ஒரு விஷயம் மக்களுக்கு இந்த வீடியோ எந்த விதமான அதிர்ச்சியும் கொடுக்கல அப்படிங்கறத நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் முழுமையாக அப்படி ஒரு எண்ணத்திற்கு வந்து விட்டார்கள் அப்படிங்கறத நீங்க மறுக்க முடியுமா? கூவத்தூரில் பொருளாதாரம் சார்ந்து பணம் சார்ந்து பேரம் பேசப்பட்டிருக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நம்புறீங்களா? இல்லை, மக்கள்லாம் நம்ம ஊடகத்தில் எதிர்கட்சிகளுடைய அந்த கூற்று நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அணி சேர்ந்து அந்த கூவத்தூரில் தங்கியிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அல்லது கூவத்தூரில் தங்கியிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னுடைய கட்சி சட்டமன்ற குழு தலைவராக முன்மொழிந்து தீர்மானித்து ஆளுநரிடமிருந்து அனுப்பி வைத்து அரசை உருவாக்குவதற்கு முயன்ற அந்த காலம் இருக்குல்லங்க, அந்த காலத்தில் பரப்பப்பட்ட வதந்தி இருக்குல்ல, அது அந்த பொய் பரப்புரை சமூக வலைத்தளத்தில், நம்முடைய ஊடகங்களில், அச்சு ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் மிக கடுமையான உண்மைக்கு புறம்பான செய்திகளை 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற மக்கள் ஊடகத்தில் வரக்கூடிய செய்தியை நம்புவாங்க. எல்லோரும் அவரவர் தொகுதிக்கு சென்று மக்கள் பணிகளை செய்து கொண்டிருந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற அன்று சட்டப்பேரவைக்கு வந்து அவர்கள் யாருக்கு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வாக்களித்திருந்தால் ஊடகமும் பிரேக்கிங் நியூஸ் போட்டிருக்காது, மக்களும் இப்படி நம்பியிருக்க மாட்டாங்க. ரைட்? இல்லை, அப்படின்னா நீங்கள் அந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றியும் 24 மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கும். அப்புறம் நீங்கள் வலைத்தளங்களில் கடுமையான அச்சுறுத்தல் இருக்குது. பொதுத்தளத்தில் சட்டமன்ற உறுப்பினர் யாரை ஆதரிக்க வேண்டும் என்று அழுத்தம் இருக்குது. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூவத்தூர்லேயே சுதந்திரமாக செயல்பட மக்களும் ஊடகமும் அனுமதிக்காத பொழுது, காவல்துறை நீதிமன்றமே கூட நீங்கள் கூவத்தூரில் உயர்நீதிமன்றத்தில் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு எந்த இடத்துல தடை வந்து தொடர்பு கொள்ள முடியலன்னு செய்தியை தொடர்ந்து கூவத்தூர்ல உங்களுடைய சுதந்திரத்திற்கு யார் குறிக்கிறார்கள்? என்ன தடை? எல்லாரும் சுதந்திரத்தை தடுத்து வைத்திருப்பதாக இல்ல அது நீதிமன்றத்தில் தான் முறையிட்டாங்க. நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களே நீதிமன்றத்தில் முறையிட்டது என்ன சொன்னாங்க? அவர்கள் கடுமையாக ஒரு தடுப்புல, அதாவது கிட்டத்தட்ட அவங்க கடத்தி அடைத்து வைத்திருப்பதாக சொன்னீங்க. அப்படி யாரும் நீங்க நல்ல நீங்களாவது செந்திலாவது புதிய தலைவர் தொலைக்காட்சியுடைய நெறியாளராவது இப்ப அப்படி சுதந்திரமா இருந்தாங்கன்னு சொல்றீங்க. பரவாயில்ல, இல்ல நீங்க சொன்னீங்க, நான் நினைச்சுக்கிட்டு கேட்கிறேன். ஓகே, நான் மீண்டும் வருகிறேன். திரு கண்ணதாசன், அடிப்படையில் இது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில அவர் ஆளுநருக்கு கொடுத்ததாக ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில எந்த இடத்திலும், மீண்டும் கூட நான் எங்கேயாவது ஒருவேளை ஒரு சின்ன லைன் இருக்குமோன்னு பார்த்தேன் உன்னிப்பாக, ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயும் அறிக்கையில பயன்படுத்தல. ரொம்ப மறைமுகமா பயன்படுத்துறாரு. குதிரை பேரம் மூலம் வெற்றி பெற்றதை தடுத்து ஜனநாயகத்தை மீட்க முடியும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியல. ஆனா செய்தியாளர்களிடம் பேசுகின்ற பொழுது அவர் வார்த்தை பண்றாரு, இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோங்கிறார்.
ஏற்கனவே சட்டப்பேரவையில் அன்றைக்கு வெளியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அல்லது கவிழ்க்கப்பட வேண்டும்ங்கிறார். தொடர்ச்சியாக அந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டுங்கிற வாதத்தை திரு ஸ்டாலின் வைத்துக் கொண்டே வருகிறார். இன்றைக்கும் அந்த கோரிக்கை வைத்ததான் தான் சொல்றாரு. ஆனா அறிக்கையில எங்கேயுமே இல்லை. அப்போ 356வது பிரிவை பயன்படுத்தி இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த ஆட்சியை கலைக்க முடியாது சட்ட ரீதியாக என்பதை ஸ்டாலின் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். ஆனால் அதனால அறிக்கையில் அதை குறிப்பிடல. ஆனால் அரசியல் காரணிகளுக்காக ஆட்சி கலைக்கப்பட வேண்டுங்கிற வாதத்தை வைக்கிறார். ரைட்? இல்லை மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய இன்றைய சிந்தனையாக கோரிக்கையாக இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை கலைக்கப்பட வேண்டுமா அகற்றப்பட வேண்டுமா ரெண்டுமே ஒரு தான் பொண்ணுதான். தேர்தல் மூலமாக அகற்றப்படுவது என்பது வேறு, கலைக்கப்படுவது என்பது நீங்க பொருள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அகற்றுதல் என்பதும் கலைத்தல் என்பதும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாங்கள் நினைக்கிறோம். அதாவது எப்படி சொன்ன கேளுங்க, ரெண்டுமே ஒரே பொருள் தான் கிட்டத்தட்ட வரும். கலைத்தல் என்றாலும் சரி, அகற்றல் என்றாலும் சரி, அந்த ஆட்சி ஆளுங்கட்சியை தான் அகற்றுதல், கலைத்தல். அது பின்னாடி வந்து மாற்று அரசு அமைவதோ இல்லது மறு தேர்தல் வேறு தேர்தல் வருவதோ என்பது ஜனநாயகத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு செயல். அதைத்தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அகற்ற வேண்டும்ங்கிறது இதுல சொல்ல, அதாவது மக்களுடைய அந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். இந்த புகார் மனுவில் கொடுத்திருக்கக்கூடிய முறையீட்டு மனுவில் கொடுத்திருக்கக்கூடியது 3 வேண்டுகோள்கள். சிபிஐ விசாரணை, ஒன்று அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேண்டும். ஏற்கனவே நடத்திய அந்த நம்பிக்கை தீர்மானத்தை அவர் வந்து ரத்து செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கலாம், மரியாதைக்குரிய தனியரசு அவர்கள் சொன்னார், கூவத்தூரில் நாங்கள் வந்து அவங்க போட்ட குத்தாட்டங்கள் எல்லாம் பல்வேறு இதெல்லாம் வந்துச்சு. நான் என்ன கேட்குறோம், ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், இது புதுசாக வந்து சரவணன் சொன்ன செய்தி இல்லை. அவர் கூவத்தூர்லேருந்து தப்பி வந்ததாக அரேட்டர் சரவணன் தப்பி வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தையும் தான், பணம் கொடுத்தாங்க, தங்கம் கொடுத்தாங்க, புது அதை வழிகூட்டக்கூடியது. நான் அதுக்குள்ள வரேன், அந்த வார்த்தைக்குள்ள வரேன். நம்ம நிறைய பேசுவோம். என்னுடைய கேள்வி, சட்ட ரீதியாக அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்க இல்லை. நீங்க மூத்த வழக்கறிஞர், உங்களோட சட்ட ரீதியாக எனக்கு ஆர்குமெண்ட் பண்ண தெரியுமா? அதனால தான் எங்களுக்கு துணைக்கு வந்து நாங்கள் தமிழ்மணி போன்ற மூத்த வழக்கறிஞர்களை சட்ட ரீதியில் வாதங்கள் வைப்பார்கள் அப்படிங்கிறதுல நீங்க ஆர்டிகல் 194 உட்பிரிவு 2 படி 1949 இதுல ரொம்ப தெளிவா இருக்குது. நரசிம்மராவ் நம்பிக்கை தீர்மானம் கோரப்பட்ட பொழுது வந்த தீர்ப்புலையும் அதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பணம் பெற்றுக்கொண்டு வாக்களித்ததாக வரும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அல்லது நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் சிபிஐ ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிச்சோம். அப்ப சொன்ன போதும் கூட நீதிமன்றம் சொன்னது, இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆட்சியை கலைக்க முடியாது, வழக்கு போட முடியாது அப்படிங்கறது. நீங்க அதை தாண்டி 194 இப்படிதான் சொல்லுது, no member of the legislature of a state shall be liable to any proceedings in any court in respect of anything said or any vote given by him in the legislature or any committee thereof, so and so போகுது. அப்போ இந்த மாதிரியான சட்டங்கள் தெளிவாக இருக்கின்ற பொழுது இதை பயன்படுத்தி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பது சாத்தியமில்லை சட்ட ரீதியாக. அதை தெரிந்தும் இந்த குரலை தொடர்ந்து திரு ஸ்டாலின் வைக்கிறார் என்று சொன்னால் என்ன நோக்கத்திற்காக வைக்கிறார்? இல்லை, நீங்க 356வது பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற நம்பிக்கை இல்லை. அதற்கு எதிரான கருத்தை கொண்டிருப்பவர்கள் நாங்கள். ஆனால் இந்த ஆட்சியை ஒரு சட்டவிரோத ஆட்சி என்ற பொழுது அதற்கு சட்டத்தின் அடிப்படையில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே வந்து நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்து அதையே செல்லாத ஒன்று என்று திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கிட்டிருக்கிறது. அந்த வழக்கிற்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன என்ற அடிப்படையில் தான் நாங்கள் என்ன கேட்கிறோம். 356 பிரிவு பயன்படுத்தி ஆட்சியை கலைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அல்லது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனா அவர் தொடர்ச்சி அதான் வைக்கிறாரு, வேறு எந்த பிரிவுகளை பயன்படுத்தி கலைக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ திமுகவினுடைய வியூகம் இவ்வாறு இருக்கிறது. ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்பதை மூலமாக தொடர்ச்சியாக ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலமாக மீண்டும் ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை முதலமைச்சரை, அதுவும் 6 மாசம் கழிச்சு தான் கோரணும், ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் வர முடியும், நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வர வைக்க வேண்டும் அல்லது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையின் மூலமாக கணிசமான உறுப்பினர்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் அல்லது வாக்களிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற அரசியல் நோக்கி இருக்கிறதா திமுக? அப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா வந்து பிப்ரவரி 18 அன்றே திராவிட முன்னேற்றம் அந்த காரியத்தை செய்திருக்கோம். அந்த முயற்சியில் ஈடுபடலை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்படி எடுத்துங்க, நீங்கள் ஒரு அரசுங்க வந்து சாதாரண வாக்காளர்கள் தேர்தலை வாக்களிக்க வந்தால் அவங்கள வாகனங்களில் கூட்டு வரக்கூடாது. அது வந்து தேர்தல் நடைமுறைப்படி ஒரு தவறான ஊழல் செய்தி நடைமுறை தான். ஆனால் இங்கு ஒரு அரசு அந்த அரசை நிலைநிறுத்துவதற்கு பட்டியல் அடைத்து வைத்திருப்பது போல் சட்டப்பேரவை அடைத்து வைத்து அவர்களை பேருந்துகள் கொண்டு வந்து நேரடியாக கொண்டு வராங்க. இதை வந்து அப்பொழுதே சபாநாயகர் சொல்றாங்க. நான் திரும்ப சொல்றேன் கேளுங்க, முழுமையா கேட்டு. இல்ல நீங்க புரியுது, நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா அது புரிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தார்மீக அடிப்படையிலான வாதங்களை ஒரு பக்கம், தார்மீக இல்ல சட்ட ரீதியான அடிப்படை தான் நான் சொல்றேன். நான் சட்ட ரீதியான பிரச்சனை தான் நான் பேசுறேன். இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? சபாநாயகர். சபாநாயகர் அன்றைய தினம் எத்தனையோ கோரிக்கைகள் கொடுத்து கூட பேசாம இருந்தார்.
உள்ள வந்து பிரச்சனைகள் வந்த போது பேசாமல் இருந்தார். அனைவரும் வெளியேற்றப்பட்ட என்மாசியா வெளியேற்றப்பட்ட பிறகு நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றதுன்னு அவரே அறிவித்தார். அதுக்காக அரசியல் சட்டப்பேரவை உறுப்பினர் போலவே அவர் பேசினார்லாம் பார்த்தோம். ஆனால் நான் என்ன சொல்றேன், அப்படி கொண்டு வந்ததே இவர்களை வலுக்கட்டாயமாக அடைத்து பணம் கொடுத்து பிரைபரி என்ற அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதுதான் எங்களுடைய செய்தி. அதுக்கு என்ன கேட்கிறோம், இது நான் அப்பொழுதே வந்து ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் சொல்றாரு, ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் வந்து நான் வாக்களிக்க மாட்டேன்னு போயிட்டார் கோவையில். நீங்க இந்த வீடியோ எவிடன்ஸை நீங்க போதுமான எவிடன்ஸ் எடுத்துப்பீங்கன்னா அவங்க எதிர்கேள்வி வைக்கிறாங்க. இப்ப நாங்க கேட்கிறோம், அது வழக்கு இருக்குது, இல்ல அதான் இல்ல இது வழக்கு வந்து இப்பதான் இன்னும் வரல, இப்பதான் வழக்கிட்டு இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், அப்படி உண்மையிலே இவர்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னா, அவர் பேசுனது பொய்ன்னு சொன்னா, இந்த அரசுக்கு என்ன அச்சம் இருக்கிறது? இது சம்பந்தமா உடனே அதை அனுப்பி இது பொய் என்று நிரூபிப்பதற்கு அவங்களால முடியாதா? ஏன் தயங்குறாங்க? சட்டப்பேரவையில் வந்து இதை பற்றி விவாதம்னு சபாநாயகர் ஒரு முறை அதை அனுப்பிச்சிட்டு திரும்ப அவை குறிப்பில் நீக்கிறாருன்னு சொன்னா அவர்களுக்கு இதில் உண்மை இருக்கிறது, அவர்கள் அச்சப்படுகிறார்கள் தான் அர்த்தம். சட்ட ரீதியாக அதற்கான வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்குது? ஒரு மூத்த வழக்கறிஞர் திருத்தம் 1% கூட வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு தமாஷா சொல்றேன், சகோதரர் தனியரசு 10 ரூபாய் சொன்னாங்க, 8 ரூபாய் தான் கொடுத்தாங்க, 2 ரூபாய் விட்டு போச்சு, இப்போ கொடுன்னு அவர் பப்ளிக்கா தப்பா எடுத்துக்க வேணாம், கேட்டு வாங்கினா கூட PV நரசிம்மராவுடைய ஜட்மெண்ட் தான் 17/4/1998 ஜஸ்டிஸ் SC அகர்வால், ஜஸ்டிஸ் AS ஆனந்த் அவங்க கொடுத்த தீர்ப்பு தான் இன்றைய தினம் வரைக்கும் இந்த பிரச்சனைகளை சட்டம் 2 விஷயத்தை தெளிவா சொல்லிடுச்சு. இது இந்த சொந்த கட்சிக்கு பணம் கொடுத்தது, புரிஞ்சுக்கணும் வித்தியாசம். அங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சிவசோரன் கட்சிக்கு பணம் கொடுத்ததாக மிக 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 நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்போது கூட உச்சநீதிமன்றம் சொன்னது, அதில் இருக்கிற வாசகம் என்னவென்றால், அவர் பேசிய எதை குறித்தோ, ஓட்டு போட்ட எதை குறித்தோ, anything said or any vote given by him, எந்த வழக்கும் போட முடியாது என்று. அது சரி தவறு நான் பேச விரும்பவில்லை. இன்று வரை அரசியல் சட்டம் 141 கீழ் அதுதான் இந்தியாவினுடைய சட்டம். அதனால்தான் இப்போது என்ன சொல்லுகிறார் கவர்னர், நான் லீகல் அட்வைஸ் வாங்கிக்கிறேன், அட்டர்னி ஜெனரல் கேட்கலாம். அவர் என்ன சொல்லுவார், PV நரசிம்மா ஜிராக்ஸ் எடுத்து இந்த ஜட்மெண்ட்டை வச்சு இங்கே அனுப்பிச்சிட்டாரு, அதோட முடிஞ்சு போச்சு. இது திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ங்கிறது என்னுடைய ரொம்ப பணிவான கருத்து. மிகப்பெரிய அறிவாளிகள் நாம் மறுக்கலை. அவர்கள் ஒன்று இது கட்சியை கட்டுக்கோப்பாகவும் கலகலப்பாகவும் வைத்திருக்க இந்த நடைமுறைகளை எல்லாம் இயற்கை, இனி அரசியல்வாதியும் செய்யக்கூடியது. ஒன்று, இதற்கு முன்பே ஒரு வழக்கு போட்டாகிவிட்டது, வெளியனுப்பித்தது தவறு. அதற்கு முன்பே அவர் தியாகராஜன் சேர்த்து வெளியே அனுப்பித்தது தவறு என்று ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த அம்மையார் இறந்து போனாரா கொல்லப்பட்டாரா என்று 2 வழக்குகள் இருக்கிறது. இவையெல்லாம் இன்னும் தீர்ப்பு வரவில்லை. எனவே இப்போது ஒரு வழக்கை இவர்கள் தாக்கல் செய்துவிட்டு அதற்கு பிறகு சட்டசபைக்கு போய் கேட்டது ஸ்ட்ராட்டஜிக் எரர் அவர்களுக்கு. எனவே இதில் எந்த விதமான வழக்கும் சிபிஐ வழக்கு போட முடியுமானால் விசாரணை நடத்தலாம். வழக்கு போடவே அதிகாரம் இல்லை என்றால் விசாரணை நடத்தவும் அவளுக்கு அதிகாரம் இல்லை. அதை தாண்டி இப்போ ஆளுநருக்கு எந்த காரணமும் சொல்லாமல் அவர் கன்வின்ஸ் ஆகல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் அழைக்காம இருக்கலாம், பெரும்பான்மை இருந்தாலும் என்று. அப்பொழுது பெரும்பான்மை இருந்தும் ஏன் சசிகலாவை அழைக்கவில்லை என்ற வாதங்களின் போது சில சட்ட வல்லுநர்கள் அதை சுட்டி காட்டினார்கள். ஆளுநருக்கு அதற்கான ஒரு பிரத்யேக அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த அரசை கலைக்க வேண்டும் அப்படின்னு ஆளுநர் முடிவெடுப்பாரே என்று சொன்னால் இது சட்ட ரீதியான காரணங்கள் இதுக்கு போதுமா இல்லையாங்கிறது நீதிமன்றத்தில். ஆனால் ஆளுநருக்கு உண்டான அதிகாரத்தின் அடிப்படையில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுட்டு சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆளுநர் செவி சாய்ப்பார்னு. ஆளுநருக்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறதா? மிக 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 நிச்சயமாக இல்லை. ஆளுநர் இந்த தவறு நடக்கிறது ஒரு அறிக்கை அனுப்ப வேண்டும் ஜனாதிபதிக்கு, ஹோம் மினிஸ்டருக்கு. அந்த அறிக்கை அதுதான் நடைமுறை. ஆனால் அது என்ன சொன்னார்கள், ஒருவேளை அறிக்கை அனுப்பவில்லை விட்டாலும் கூட ஜனாதிபதியும் ஹோம் மினிஸ்டரும் தன்னுடைய பிரத்யேக அதிகாரத்தை பயன்படுத்தி கலைக்கலாம், அது சட்டம். ஒரே ஒரு திராவிட உணர்வு உள்ள ஒரு மகத்தான நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் SR பொம்மை கேஸில் சொன்னார், கலைக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் கலத்ததை பாராளுமன்றத்தில் நியாயப்படுத்த வேண்டிய சட்ட ரீதியான கடமை உங்களுக்கு இருக்கிறது, அதையும் அது முடியாவிட்டால் இது முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று சட்டம்,
இன்னொன்று அரசியல் ரீதியாக இந்த ஆட்சியை கலைத்துவிட்டு இன்றைக்கு இருக்கிற அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு இவர்களை வேண்டிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில், இல்லை மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் பிரிந்திருக்கிற சூழ்நிலையில் இப்பாராளுமன்றத்தில் இதை நியாயப்படுத்தும் அரசியல் காரணம். ஒன்று சட்டத்தில் எனக்கு தெரிந்தவரை வாய்ப்பே இல்லை. இரண்டாவது, அப்படி கலைப்பதாக தடாலடியாக கவர்னர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்தால் கூட திரு நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் சொன்ன நாளைக்கு இவர்கள் எஸ்ஆர் போய்வின் பிரகாரம் பாராளுமன்றத்தில் அதை நியாயப்படுத்தி எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அரசியல் ரீதியாகவும் வாய்ப்பில்லை, சட்ட ரீதியாகவும் வாய்ப்பில்லை. ஒரே ஒரு சட்டப்பேரவை நாடாளுமன்ற சபாநாயகர் அதிகாரம் என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு வரம்புக்கு மீது பல்வேறு நீதிபதி தீர்ப்புகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சபாநாயகர் செயல்பட்டது தவறு என்று உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டினால் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது செல்லாதாக்கப்படுவது உங்களுக்கு தெரியும். அப்படி செல்லாதாக்கப்படுவது மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வருமா? அதுதான் ஒரு கொஸ்டின் வச்சேன். அப்போ திமுக ஸ்ட்ராட்டஜி என்பது மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பை இந்த அரசை கோர வைப்பதன் மூலமாக மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகின்ற பொழுது ஏற்கனவே இப்போ முன்னாவது ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள் அப்பொழுது எதிர்த்து வாக்களித்தார்கள். இப்ப சமீப விவாதங்கள் எல்லாத்திலும் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்களும் தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களால் இந்த ஆட்சிக்கு பங்கம் வராது, மீண்டும் ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு முடிவு வந்துச்சுன்னா நாங்கள் இந்த ஆட்சியை ஆதரிப்போங்கிற முடிவுக்கு வந்த போது இன்னும் கூடுதலாக 12 உறுப்பினருடைய ஆதரவோடு நம்பிக்கை தீர்மானம் வெற்றி நாங்க என்ன நம்பிக்கை உங்களுக்கு ஒரு தவறான காரியத்தை செய்ய என்ன நம்பிக்கை இல்ல மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருது என்ன நம்பிக்கை ஒரு ஸ்பிளிட் வரும் நம்புதா திமுக? இப்போ சட்டப்பேரவையில தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட காட்டுவதற்கு பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது. அதே போல ஒரு ஸ்பிளிட் வரும் நம்புறீங்களா? மீண்டும் ஒரு நம்பிக்கை ஏற்கனவே அதை பற்றி விவரங்கள் விவாதிச்சிருக்காங்க. எத்தனை அணிகளா பிரிந்திருக்கிறது அவங்களுக்குள்ள. பட் அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர்களுக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு போகும் நீங்க நம்புறீங்களா? நீங்க அன்றைய தினம் பாத்தீங்கன்னா கூட இவர்களே கூட அந்த 12 பேர் சொன்னீங்களா, அவங்களும் வாக்களிக்கல ஆதரிச்சு இப்ப ஆதரிச்சு வாக்களிக்கிற அது அவங்க முடிவெடுக்கல. இன்னும் அவங்க அதை பத்தி எல்லாம் சொல்லல. இதே அரங்கில் பேசியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க தவிர இல்ல. நான் முடிச்சேன். சபாநாயகர் ஓட்டு போடுறது வேற, ஆட்சியை எடுத்து ஓட்டு போடுவது என்பது அவர்கள் வந்து நடராஜ் அவர்கள் வெளிநடப்பு செய்தார், இன்னொரு வெளிநடப்பு செய்தார். எங்களுடைய எல்லாம் வந்து சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்கு இடம் இருக்குது அப்படிங்கிறது தான். அலி, நான் கடைசியாகவே உங்ககிட்ட வரேன். ஏன்னா எல்லாருக்கும் சேர்த்து நீங்க எல்லா முடிச்சுகளையும் சேர்த்து நீங்க பயணிக்க வேண்டியிருக்கும். திரு சீனிவாசன், அடிப்படையில் மத்திய அரசினுடைய பார்வையும் நிலைப்பாடும் இதுல என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்ப வேண்டியிருக்கிறது. காரணம் 2-3 விஷயங்கள். இந்த ஸ்டிங் ஆபரேஷனை மையப்படுத்தி பேசினால் கூட இந்த ஸ்டிங் ஆபரேஷன் தொடர்பாக தமிழகத்தினுடைய வாரப்பத்திரிகைகள் ஒன்றில் பதிவாயிருக்கக்கூடிய செய்தி, எம்எல்ஏ சரவணிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்படும் என்றார். அவர் சொன்ன அடுத்த நாட்களிலேயே தேர்தல் ரத்தானது. அந்த ஸ்டிங் ஆபரேஷனை பண்ண செய்தியாளர் சொன்னதா அந்த வாரப்பத்திரிகையில் பதிவா இருக்குது. சசிகலா அணியில் 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்க போகிறார்கள் என்றார். அவர் சொன்னது அப்படியே நடக்குது. இந்த தொடர்புடைய இடைத்தரகரிடம் பேசுகின்ற பொழுது அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரி சோதனை நடக்கப் போகிறது என்கிறார்கள். அதே மாதிரி நடக்குது. அடுத்து சிக்கப்போது கார்த்திக் சிதம்பரம் தான் என்று சொன்னார்கள். அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் வீட்டிலும் நடக்கிறது. அடுத்தது ஸ்டாலின் தான் இவர்களுக்கு இலக்கு. இனி தமிழகத்தில் கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற தனிப்பட்ட செல்வாக்குள்ள தலைவர்கள் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் பாஜக தெளிவாக இருக்கிறது என்று அந்த இடைத்தரகர்கள் சொன்னார்கள். ஏற்கனவே அவங்க சொன்னதெல்லாம் சரியா நடந்துடுச்சு அப்படின்னு அவர் சொன்னதா அதுல பதிவா இருக்குது. நாங்கள் பாஜகவிட மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் பெறுவோம், நேரம் 500 கோடி அப்படிங்கிற வாதமெல்லாம் கூட அந்த வீடியோல வந்துச்சு. எனில் பாஜகவும் இதுல ஒரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வாதம், இதுவரை வைக்கப்பட்ட வாதத்தை வலு சேர்ப்பது போல இருக்குதுல்ல இந்த செய்திகள்லாம். இல்ல, சரவணன் அவர்களே தான் அப்படி சொல்லவில்லை என்று மறுத்திருக்கிறார். நம்ம யார் மீது குற்றம் சாட்டுகிறோமோ அவரே அதை மறுத்து அந்த வீடியோ தான் உண்மை, அந்த ஆடியோ என்பது அது பொய்யானது என்று சொன்னதுக்கு அப்புறமாக நீங்கள் அவர் சொன்னதெல்லாம் வரிசையா பட்டியலிட்டு டிடிவி தினகரன் கூட மறுத்திருந்தார். அதற்கு பதில் சொல்லுவேன். திரு சீனிவாசன், டிடிவி தினகரன் கூட மறுத்திருந்தார். ஆனா ஒரு போன் கால் வச்சு தான் அவர் மீது வழக்கு போட்டிருந்துச்சு டெல்லி காவல்துறை. இந்த விவகாரத்துல இந்த வீடியோ வந்து நம்ம நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது பிஜேபி. டிடிவி தினகரனுடைய போன் காலின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, வழக்கு, கைது இந்த வீடியோவின் மீது ஏன் வரல பாஜகவிற்குங்கிறதா கேள்வி. வேற மாநில அரசாங்கம் பிஜேபியை, அதிமுக உட்பிரச்சனைக்கு பிஜேபி தான் காரணம் என்றால், இப்போ மாநில அரசாங்கம் அந்த வீடியோ விசாரிச்சு பாரதிய ஜனதா கட்சி மீது அவர்கள் அந்த பழியை நிரூபிக்கலாம். அந்த ஆப்ஷன் இஸ் ஓபன், இட் இஸ் ஓபன் எண்டட்.
அதனால இது சரவணன் அவர்கள் சொல்லிய குற்றச்சாட்டு என்று நீங்கள் சொல்லுவதை நான் முற்றிலுமாக ஏற்கவில்லை, சரவணனும் ஏற்கவில்லை. இது சரவணன் சொன்னா சொல்ல. அதனால இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். இல்ல சரி, கூடுதலாக ஒரு கேள்வி வைக்கணும்னா, இதுல நான் ஏற்கனவே கேட்டதான் டிடிவி தினகரன் மீதான அந்த வழக்கு, அதுவும் நீங்க சொன்ன மாதிரி மாநில அரசை விசாரிச்சுக்கலாம். ஒரு மாநில கட்சி சார்ந்த சின்னம் சார்ந்த பிரச்சனைக்கு பணம் கொடுக்க முயற்சித்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றம் கேட்கிறது. இவர் பணம் கொடுக்க முயற்சித்தார்னு சொல்றீங்க, யார்கிட்ட கொடுத்தாரு அல்லது யார்கிட்ட கொடுக்க முயற்சித்தாருன்னு எந்த இடத்துலயும் சொல்லலன்னு சொல்றாங்க. அவரை கைது செய்திருந்தது 40 நாட்களுக்கு மேலாக அதிகமாக சிறையில் வைத்திருந்தது டெல்லி காவல்துறை. ஆனால் இந்த விவகாரத்துல எந்த விதமான கருத்துக்களையும் அல்லது எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் ஏன் மத்திய அரசு எடுக்க தயங்குகிறது? இல்ல, மத்திய அரசாங்கம் என்ன செய்தது என்று சரவணன் சொல்லி இருப்பது ஒருவேளை ஒரு வாதத்திற்கு உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் கூட, டிடிவி தினகரன் அவர்கள் லஞ்சம் கொடுப்பதாக சொன்னது என்பது இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி அது ஒரு குற்றம். அதனால காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சரவணன் அவர்கள் சொன்னது உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ரெட்டலை சின்னத்தை முடக்குவாங்கன்னு சொல்றாரு. இது எப்படி குற்றம்னு சொல்ல முடியும்? விஜயபாஸ்கர் மீது வருமான ஜோதிடர் நடக்க போவதை முன்கூட்டியே சொல்லுகிறார். இந்த இடத்துல அது பாஜக ஒரு ரிலேட்டட் ஆனதால அதை வச்சேன். சரவணன் சொன்னது அது மட்டுமல்ல, சரவணன் சொன்னதுல 10 கோடி 2 கோடி 6 கோடின்னு பல கோடிகள் அங்கே அந்த பேச்சில் அடிபட்டு இருக்குது. அந்த ஆடியோலையும் லஞ்சம் தான், போன் ஆடியோலையும் லஞ்சம் தான் பிரதான பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. நீங்க இங்கேயும் அங்க சின்னத்தை மீட்பதற்கு லஞ்சம், இங்கே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு லஞ்சம். அங்கே சின்னத்தை மீட்பதற்கு லஞ்சம் பேசப்பட்டதாக சொன்னது ஆடியோ, இங்கே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக லஞ்சம் பேசப்பட்டதாக சொன்னது வீடியோ வித் ஆடியோ. ஒரு ஆடியோவின் மீது நடவடிக்கை எடுத்த மத்திய அரசு ஏன் ஒரு வீடியோவின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? இல்ல, ஆடியோ மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கலைங்க. மத்திய அரசாங்கம் ஒரு இடைத்தரகர் மூலமாக தினகரன் அவர்கள் கொடுத்து விட்ட பணத்தை கைப்பற்றி இருக்கிறது. அங்கே பணம் கைப்பற்றப்பட்டு அதன் மேல விசாரணை இருக்கிறதா இல்லையா? அது போல சரவணன் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மை என்று சொன்னால் இங்கேயும் பணம் கைப்பற்றப்பட்டால் நிச்சயமாக இங்கேயும் நம்ம விசாரணை நடத்தி தான் ஆகணும். ஆளுநர் அதுல தலையிட்டு தான் தீர வேண்டும். ஆனால் இப்போது சொன்னவரும் மறுத்திருக்கிறார், இங்கே பணம் எதுவும் கையாடல் நடந்ததற்கான சாட்சியங்கள் இல்லை. இந்த அரசாங்கத்தின் மீது சந்தேகப்படுவதற்கான சாட்சியம் ஊர்ஜிதங்கள் இருக்கின்றன தவிர சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்பதற்கான சாட்சியங்கள் இல்லாத நிலையில் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றுதான் நான் மீண்டும் கூட நினைவூட்ட விரும்புகிறேன். விஜயபாஸ்கர் வீட்டுல ரைடு நடந்துச்சு, பணம் எவ்வளவு கைப்பற்றப்பட்டுச்சுன்னு தெரியல, ஆனா பேப்பர் தான் கைப்பற்றப்பட்டுச்சு. அந்த பேப்பர்ல ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுக்கதா எழுதியிருந்தாங்க, பேப்பர் தான். அங்கேயும் பணம் எங்கேயும் கைப்பற்றப்படவில்லை. 89 லட்சம் ரூபாய்க்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆவணங்கள்ங்கிறது பேப்பர், அதுதான் பேப்பர்ல எழுதிருந்துச்சு, பணமாக எழுதப்பட்டிருந்ததுதான். இங்க அது வீடியோவா இருக்குங்கிறேன். நீங்க ஒரு பேப்பர் ஆடியோ ஆதாரமா எடுத்துப்பீங்கன்னா, ஆவணமா எடுத்துப்பீங்கன்னா, வீடியோல இருக்கக்கூடிய வாய்ஸையும் ஆவணமா எடுத்துக்க மாட்டீங்க. நீங்க புதிய தலைமுறை மூலமாக நீங்களும் ஒரு ஸ்டிஞ்ச் ஆபரேஷன் பண்ணி இந்த ஆவணங்களையோ அல்லது பண ரீதியாக பரிவர்த்தனை நடந்து என்பதையோ நீங்களும் நிரூபித்தால் நிச்சயமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுக்கும். தினகரன் அவர்கள் விஷயத்தில் பணமும் அதை கொடுத்த இடைத்தரகரும் நேரடியாக சாட்சியங்களாக கைது செய்யப்பட்டார்கள். வெறும் ஆடியோ அவர் போன்ல பேசினது மாதிரி வச்சுட்டு வழக்கு நடத்த முடியாது, எந்த அரசாங்கம் வழக்கு நடத்த முடியாது. சரவணன் அவர்கள் பேசியதன் அடிப்படையிலும் இங்கே பணம் கைமாறியதற்கான ஆதாரங்கள் இருந்தால், ஆவணங்கள் இருந்தால் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் தலையிடும், நடவடிக்கை எடுக்கும். எந்த இடத்திலும் இந்த ஜனநாயகத்திற்கு விரோதமான சம்பவங்களை மோடி அவர்களுடைய அரசாங்கம் அனுமதிக்காது. சரி, நாம அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு போறோம். இடைவெளிக்கு பிறகு திரு செந்தில்நாதன் அவருடைய கருத்துக்களை கேட்டறிய முடிகிறது. திரு ஆலி செந்தில்நாதன் அவர்களோடு பயணிக்கலாம். இந்த இடத்துல திமுகவினுடைய உத்தி என்னவாக இருக்கிறது? ஏன்னா நான் சொன்ன மாதிரி அறிக்கையில எந்த இடத்துலையும் அதை நேரடியாக குறிப்பிடல, ஆனா வெளியில் வந்த பிறகு செய்தியாளர்களிடம் அதை பேசுகிறார். அவர் சொல்றாரு, மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி சொல்றார், இவங்க ஒரு தவறான உத்தின்னு தான் நான் பார்க்கிறேன், இதை வழக்க தொடுத்துட்டு ஏன்னா சட்ட ரீதியாக அது நிற்காதுங்கிறாரு. திமுக எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? இல்லை, என்னை பொறுத்தவரையில் ஆர்கியூமெண்ட் அடிப்படையில் வழக்கறிஞர் திரு தமிழ்மணி சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அது உண்மைதான். சட்ட ரீதியாக இது ரொம்ப வீக்கான ஒரு விக்கெட். இது ஒன்று பொம்மை தீர்ப்புக்கு பிறகே உங்களுக்கு ஆட்சியை கலைப்பதுங்கிறது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. ரெண்டாவது, இந்த காரணங்கள் அதுக்கு போதுமானது கிடையாது. அப்படி ஒரு சூழல் வந்தாலும் கூட ஆட்சி கலைப்பு போன்ற விஷயங்களுக்கு நாங்கள் கோட்பாட்டு ரீதியில் எதிரானவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இதை கேட்குதே அப்படிங்கிறத கூட நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னாலும், அதாவது மிக அரிதான சூழல்கள்ல அப்படி கேட்கறது தப்பு இல்லை அப்படிங்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் எனக்கு நினைவு சரியா இருந்தாலும் ஒரு சின்ன குறுக்கீடு தான். திரு கருணாநிதி அவர்களே அதற்கு சொல்லியிருக்கிறார், அந்த கத்தியை நாங்கள் வெட்ட மாட்டோம் தான், பட் வெட்டதற்கு பயன்படவே இல்லைன்னா எதுக்கு கத்தி?
அதான் அது கரெக்ட். அந்த மாதிரியான நமக்கு தேவைப்படும் போது ஒரு விதிவிலக்கை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதும் நடைமுறை அரசியலை தான் ஏன் தத்துவத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றது எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் கூட வந்து இந்த அறிக்கையில அவர் சுட்டி காட்டியிருக்கிற விஷயங்கள் நிச்சயமாக அரசியல் ரீதியாக முன்னெடுத்து போகிறதுக்கான அடிப்படை இருக்கு. இதுல இருக்கக்கூடிய விஷயம் வந்து இப்ப சரவணனுடைய வீடியோ ஆதாரத்தை வந்து நம்புறதா இல்லையாங்கிறதுக்கு அப்பாற்பட்டு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அவருடைய வீடியோ ஆதாரம் இல்லைன்னாலும் கூட மக்கள் வேற எப்படி சிந்திச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அரசியல் ரீதியாக இது பலமான ஆயுதம். இந்த வீடியோ சட்ட ரீதியாக பலமான ஆயுதம் இல்லை, ஆனா அரசியல் ரீதியாக பலமான ஆயுதம். ஆனா அப்படி ஒரு பலமான ஆயுதத்தை நீங்க பிரயோகிக்கணும்னு முடிவு செய்யும் போது இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான அரசியல் இயக்கமாக அதை நீங்க மாத்தினீங்கன்னா புத்தாலித்தனமா இருக்குன்றது என் கருத்து. சோ அரசியல் ரீதியாக பலமான ஒரு ஆயுதத்தை சட்ட ரீதியான வழியில் பயன்படுத்துகிறார்கள்ங்கிறீங்க. இல்ல நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லிடுறேன். அதாவது நீங்க வந்து ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி கிடையாது. இந்த ஆட்சியுடைய அடிப்படையே சரி கிடையாது. இது வந்து கூவத்தூர்ல நடந்த பேரங்களின் அடிப்படையிலான ஆட்சி. இது தப்பான ஆட்சிங்கிறத நீங்க மக்கள் மத்தியில பொலிட்டிக்கலா கொண்டு போய் போராட்டங்கள் நடத்தி நெருக்கடி கொடுக்கறதுங்கிறது வேற. நியாயமா வந்து ஒரு ஆட்சியை அகற்றுவதற்கான பல போராட்டங்கள்ங்கிறது அப்படிதான். ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இழந்தும் போது எதிர்கட்சி வந்து ஒரு பெரிய அளவுக்கு அரசியல் அணியை உருவாக்கி, அது சென்ட்ரல்லே நடந்திருக்கு. விபி சிங் ராஜீவ்காந்திக்கு எதிராக பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி நிறைய போராட்டங்கள் கருணாநிதி பலமுறை எம்ஜிஆருக்கு எதிராக அந்த மாதிரியான அணிவகுப்புகளெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா மாத்துறதுக்கான எல்லா சூழலும் இருக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக. ஆனா அந்த வழியில் போகாமல் ஒருவேளை வந்து நான் வந்து ஆட்சியை கலைப்பதற்கு அல்லது கவிழ்ப்பதற்கு அப்படின்னு சொன்னா ரெண்டே வாய்ப்பு தான் இருக்கு. கவிழ்ப்பதுன்னா நீங்க ஆளுங்கட்சியை உடைச்சி பாதி பேரை உங்க பக்கம் கொண்டு வந்து நீங்க ஆட்சி அமைக்கலாம். அதற்கான சூழல் இருக்குதா இல்லையான்னா என்னை பொறுத்த வரையில் இருக்கிற மாதிரி தெரியல. கலைத்தல் அப்படின்னு சொல்லும் போது வந்து நீங்க இது போதுமானது கிடையாது. இல்ல போதுமானதா நீங்க ஏதாவது கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது சொல்லும் போது அந்த இடத்துல அது திமுகவுக்கு பாதகமாக தான் முடியும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஆர்கியூமெண்ட்டை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு ஸ்ரீனிவாசன் பேசுனதுலேருந்து கூட பார்த்துக்குங்க. இந்த அரசு ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து ஒரு தலைமை சரியில்லாத அரசாக இருக்கிறதுங்கிறது வேற. ஆனா இது செயல்பட முடியாமல் போறதுக்கு இந்த அரசினுடைய பல்வேறு பிரச்சனைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியின் மீதும் அரசின் மீதும் செலுத்தக்கூடிய தாக்கம் ஒரு முக்கியமானதாக இருக்குதுன்னு ஒரு பரவலாக பாஜக திமுக உட்பட எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த கவர்மெண்ட்டை போட்டு அவங்க படாத பாடுபடுத்துறாங்க, செயல்பட விடுறதில்ல, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு. ஆக எந்த கட்சி மத்தியில் ஆட்சி இருக்கிறதோ அந்த கட்சி வந்து அதிமுக அரசாங்கத்தை வந்து இந்த அளவுக்கு படுத்தும் போது நீங்க பொலிட்டிக்கல் கால்குலேஷன் உங்களுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ வந்து பாருங்க, சரவணன் பேசின வாயிலுக்கு அந்த ஆடியோ வந்து என்னுடைய இல்லைன்னு சரவணன் சொல்றத வந்து இவர் ஏற்றுக்கொள்கிறார். அதை ஏற்றுக்கொள்கிறார், அதை அங்கீகரிக்கிறார். ஆக பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக தமிழ்நாட்டில் தேர்தலை கொண்டு வரதுக்கான தேவை அவங்களுக்கு கிடையாது. வந்தால் ஒருவேளை திமுக சாதகமா போகலாம். ஆளுங்கட்சியை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மிரட்டி படிய வச்சு தன்னுடைய காரியத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். சீனிவாசனே இதற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவை நாங்கள் சகித்துக் கொள்வோம், ஆனால் திமுகவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுதான் நடைமுறை. ஆக நீங்க பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலை கொண்டு வர்றதுக்கான ஒரு தேவை வந்து ஒரு இந்த ஜனாதிபதி தேர்தலை மட்டும் வச்சு நான் சொல்ல வரல. ஜனாதிபதி தேர்தலுங்கிறது ஒரு தேவையா இருக்கலாம் பாஜகவுக்கு. அதையும் மீறி கூட முடிந்த வரையில் வந்து இப்ப இருக்கிற சூழலை வந்து கண்டினியூ பண்ணி ஏதாவது பண்ண முடியுமாங்கிறது தான் பாஜகவுக்கு தேவை இருக்க முடியும். இந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கும் கிடையாது. ஆக எந்த அடிப்படையில் பொலிட்டிக்கலா சாத்தியம் சட்ட ரீதியாகவே இல்லையான்னு கேக்குறேன். இல்ல சட்ட ரீதியாகவும் இல்லைங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை ஒத்துக்கிட்டே நான் சொன்னேன். அதனாலதான் நான் ரிப்பீட் பண்ணல. ஆனா அரசியல் ரீதியாக வந்து இந்த ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதை விட முக்கியமா ஒரு எதிர்கட்சிக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் போது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு வியூகத்தை வகுப்பது அப்படிங்கிறது திமுகவுக்கு வந்து சரியானதை ஒழிய உடனடியாக என்னால அதை சகிச்சவே முடியாது இப்பயே போய் கலைச்சோம்னா அந்த மாதிரி சூழல் இப்ப இல்லை. அதாவது இந்த அரசாங்கத்தை சகிச்சு கொள்ள முடியாதுங்கிறது வேற ஒண்ணா இருக்கலாம். அப்ப நீங்க மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் எல்லா இடங்களிலும் ஜெயிச்சு காமிங்க, அல்லது இந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் என்பதை ஜனநாயக ரீதியான போராட்டமா நடத்துங்க. ஆனா நீங்க குறுக்கு வழியில போறதுக்கான ஒரு முயற்சியை போல இது தென்பட்டாலும் கூட இந்த நிலையில திமுகவுக்கு அது வீக்கா இருக்கும் அப்படிங்கறத நான் வந்து சொல்ல வரேன். ஆனா இந்த அறிக்கையில வந்து அவர் முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த கோரிக்கைகள் இருக்குல்ல, அது ஒரு பெரிய அரசியல் இயக்கத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது. ஏன்னா இந்த வீடியோங்கிற ஒரு விஷயத்தை வந்து பொலிட்டிக்கலா குறைச்சு மதிப்பிட விரும்பல. இதை நீங்க ஃபாரன்சிக்ல கொடுத்து அவர் வாய்ஸ் தானா இல்லதானான்னு பண்றது சட்டங்கள் எல்லாம் வேற. ஆனா இது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து நீங்க உடனடியாக பயன்படுத்தி இப்பவே ஏதாவது செஞ்சிட முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா
ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஆட்சியை கலைப்பதற்கு எந்த தேவையும் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசுக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு தனியரசு, இதுல ஒருவேளை மீண்டும் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர வேண்டும், ஏற்கனவே நடைபெற்ற நம்பிக்கை தீர்மானத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும், ரத்து செய்யணும் அப்படிங்கிற வாதங்கள்லாம் வைக்கப்படுகின்ற பொழுது மீண்டும் ஒரு நம்பிக்கை தீர்மானம் கோரப்பட்டால் ஆளும் கட்சி தரப்பில் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்க்கட்சியின் சார்பில் கொண்டு வருவதற்கான சூழல்கள் உருவாகினால் ஏற்கனவே இருந்த மாதிரியே இந்த அரசு மீண்டும் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ அஇஅதிமுக அப்போ ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என்று 2 அணிகளாக மட்டும் இருந்த நிலையில இப்போ டிடி தினகரனும் ஒரு அணியாக பிரிந்திருக்கிறார் என்று செய்திகள் வருகிறது. அவரை 34 எம்எல்ஏக்கள் போய் சந்திக்கிறாங்க. அப்போ அதிமுகக்குள்ள நிறைய ஸ்பிளிட் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய தேவை வந்தால் ஒருவேளை பெரும்பான்மை நிரூபிப்பதில் ஒரு சிக்கல் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை? இல்லையா, இப்போ நீங்கள் இந்த 4 ஆண்டுகள் ஆட்சி நடக்கிற 4 ஆண்டுகள்லையும் சட்டமன்றம் நடக்கிற எந்த நாள்லையும் காலையில் அவை கூடிய உடனேயே ஆட்சி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து விட்டுத்தான் அலுவலை நடத்த வேண்டும் என்றாலும் கூட 2 நிமிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஆட்சியினுடைய பெரும்பான்மையை நம்பிக்கையை நிரூபிப்பதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மக்கள் நல்ல ஆட்சி, அவர்களால் உயிரை தந்து கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற இந்த மக்கள் நல்ல ஆட்சி ஒருபோதும் அதை அனைத்து இந்திய சட்டமன்ற உறுப்பினர்களால் அது கலைக்கப்படுவதற்கு பெரும்பான்மை இழப்பதற்கான வாய்ப்பில்லை. எதிர்க்கட்சிகளினுடைய எந்த விதமான திட்டமிட்ட சதியாலோ சூழ்ச்சியாலோ வஞ்சகத்தாலோ சட்டமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்கு வெளியிலும் அல்லது மக்கள் மன்றத்திலும் அவர்களால் பரப்பப்படுகிற எந்த பொய்யான செய்திகளாலும் இந்த ஆட்சியை கலைக்க முடியாது. அல்லது அவர்களால் அல்லது அதற்கு வெளியில் இருக்கிற சக்திகளால் கூட தூண்டப்பட்டோ அல்லது வேறு வகையான ஆதாயங்களுக்காக அவர்கள் ஏவப்பட்டோ இது போன்ற ஏதாவது சூழ்ச்சியால் சில வீடியோ ஆதாரங்களை உருவாக்கி அதன் மூலமாக நீதிமன்றத்தை அணுகி சட்ட ரீதியாக நெருக்கடியை தர முடியுமா என்றால் அதிலும் முடியாது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட 2016 தொடர்ந்து அது நீதிமன்றத்தை அணுகி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா இந்த அரசை குறை கூறுவதற்கு அல்லது கலைப்பதற்குன்னு பார்க்குது. நீதிமன்றத்தினாலேயே போதிய ஆதாரம் அவங்களுக்கு சட்டபூர்வமா இல்லை. மக்கள் சட்டமன்றத்திற்குள்ள வந்து அவர்கள் ஏதாவது இந்த அரசின் மீது திரு தனியரசன் அப்படி எடுத்துக்கிட்டுமா? இன்னைக்கு தேதிக்கு திரு தனியரசன் இன்னைக்கு தேதிக்கு கடுகளவும் முடியல. சட்ட ரீதியாக நாங்கள் சட்டம் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது, சட்ட ரீதியாக எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க எல்லாரும் எங்களுக்குள்ள எவ்வளவுதான் முரண்பட்ட கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஆட்சியை கலைக்கிறதுக்கு விட்டுற மாட்டோம். ஆனா அதை தாண்டி தார்மீக ரீதியில் கேள்வி வைத்தால் என்ன பதில் இருக்கு? கட்டாயம் சரி இல்லையா? தார்மீக ரீதியான நான் தயவுசெய்து நம்ம எல்லா அறிஞர்கள் தான் இப்போ நம்ம ஊடகம் இப்போ இன்னைக்கு விவாதத்தில் இருக்கிற நாட்டு மக்களும் அறிஞர்கள் பெருமக்கள் தான். ஒன்று சொல்றேன் அல்லையா, ஒரே ஒரு இந்தியாவில் அல்லது உலகத்தில் ஊழல் குற்றச்சாட்டு அல்லது விமர்சனங்கள் அல்லது விமர்சனம் இல்லாத ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அல்லது ஏதாவது ஒரு வகையில் அரசியல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு அரசியல் ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கா, உலகத்தில் இருக்கான்னா இல்லை. எல்லா வகையான அப்பலுக்கற்ற சுதந்திரத்திற்கு போராடிய மிகப்பெரிய தியாக செயலர்கள் மீதே களங்கம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது, குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசு தலைவர்னு யாரும் இல்லை. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இரையாகக்கூடிய அளவிற்கு குற்றம் இங்கு எந்த குற்றமும் நடைபெறவில்லை என்று சொல்றேன். தார்மீக அடிப்படையிலும் தார்மீக உரிமையிலும் இந்த அரசை நாங்கள் 4 ஆண்டுகள் வலிமையாக உறுதியாக மக்களுக்காக தொடர்ந்து செம்மையாக வெளிப்படையாக உறுதியாக எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. சரி திரு சீனிவாசன், இப்போ சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த வீடியோ வெளியிட்டவன் பின்னணியில் திமுக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியா தான் இருக்கும். ஏனென்றால் சட்டமன்றத்தில் எங்களுக்கு எண்ணிக்கை ரீதியாக எம்எல்ஏக்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட மக்கள் மன்றத்தில் நாங்கள் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக தான் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால எங்கள் கட்சியினுடைய தலைவர் இந்த வீடியோ ஆதாரத்தின் பின்னால திமுக இருக்கிறது என்று சொன்னால் உரிய ஆதாரங்களுடன் தான் அவர் அதை சொல்லியிருக்கிறார் என்றுதான் நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சொல்லிக் கொள்கிறேன்.
அது என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்ன என்றெல்லாம் வரும் நாட்களில் தெரிய வரும். இது ஆரம்பிக்கும் போதே தொடர்ந்து ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், திமுக என்கிற கட்சி தமிழக நலன்களுக்கு மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் பார்வை. அதனால இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பார்கள். அவர்கள் வகுத்து கொண்ட சொந்த கொள்கையின்படி மாநில சுயாட்சி என்ற தத்துவத்தில் 356வது பிரிவை பயன்படுத்தக்கூடாது என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். காரணத்தினால்தான் இன்னைக்கு கவர்னருக்கு அவங்க கொடுத்த மனுவில் 356வது பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஆனால் பத்திரிகையில வெளியில வந்த சந்திப்பில் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நண்பர் கண்ணதாசன் போன்றவரோடு அகற்றுவதும் கலைத்தலும் ஒன்றுதான் என்றெல்லாம் கூறி அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க முனைகிறார்களே தவிர இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்பது திமுகவினுடைய விருப்பம். மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறது என்கிற அவர்கள் நம்புகிற காரணத்தால் அப்படி சொல்லுகிறார்கள். நிறைவா ஒரே ஒரு கேள்வி திரு சீனிவாசன், நிறைவா ஒரே ஒரு கேள்வி. அந்த பலவீனமான திமுக ஏதாவது ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி, சரி, நிறைவா ஒரே ஒரு கேள்வி உங்களிடம். இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பது இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பது பாஜகவின் விருப்பமா அல்லது திமுக வரக்கூடாது என்பது பாஜகவின் விருப்பம்? அந்த ரெண்டுல எது? திமுக வரக்கூடாது என்பது மாத்திரமல்ல, அண்ணா திமுகவும் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதுதான். நீங்க திமுக அண்ணா திமுகவோட கூட்டணி வைத்து பிஜேபி மத்தியில் அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி அமைச்ச போது கூட இங்க மாநிலத்தில் நடந்த திமுக ஆட்சியை கலைக்க சொல்லி அண்ணா திமுக கொடுத்த நெருக்கடியை நாங்கள் ஏற்கவில்லை. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் 5 ஆண்டு காலமும் அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிய உள் முரண்பாடுகளால் அந்த ஆட்சி போக வேண்டுமே தவிர அண்ணா திமுக உள் முரண்பாடுகளால் ஆட்சி போக வேண்டுமே தவிர மத்தியில் ஒரு அரசாங்கம் இதை கலைக்க கூடாது என்பதுதான். எங்களை பொறுத்தவரை 2 கட்சிகளும் சம அளவில் தான். ஆனால் திமுகவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடிக்கடி பிஜேபி காரங்க சொல்லுவாங்க தமிழகத்தின் நலன்ல திமுக அக்கறலன்னு. பாவம் பார்த்தா எல்லாரும் ஜனங்களுக்கு தெளிவா இருக்கும் இந்த தமிழகத்தின் நலன்களை எவ்வளவு மோசமாக இன்று நம்ம ஆக்கியிருக்காண்டால் மத்தியில் கூட பிஜேபி அரசு தான். அடுத்து ஒன்று திமுக பின்னர் நாங்க சவால் விடுறோம். இப்ப கூட உண்மையிலே உங்களுக்கு தைரியம் இருந்தால் திராவிட முன்னேற்ற பின்னணியில் வாய்ப்பு பொய் சொல்லக்கூடாது. அது உண்மையிலே இருந்தால் நிரூபிச்சிட்டு போங்க. நாங்க அதை தானே கேட்கிறோம். சிபிஐ விசாரணை கேட்கிறோம். உங்ககிட்ட தானே இருக்குது. அது யார் இல்ல ஒரு வச்சன குறுக்கிடுதான். ஒருவேளை அதுல பின்னணியில் இருந்தால் அதுல என்ன நீங்க ஏன் எங்களுக்கு ஒண்ணு பதட்டப்படல. நாங்க அதான் கேட்கிறோம். அதான் கேட்கிறோம். ஒருவேளை இருந்தா கூட ஆனால் இவர்களுடைய பினாமி அரசை மோடியினுடைய பினாமி அரசை காப்பாற்றுவதற்காக இவர்கள் பல விஷயங்களை சொல்றாங்க. இன்னும் ஒரே ஒரு செய்தி மரியாதை நீங்க ஒரு கேட்டீங்க 194 இது மாதிரி இருக்குது நடவடிக்கை. 194 உட்பிரிவுல ஒரு பிரவேசம் ஒண்ணு கொடுக்குறாங்க. அது என்ன சட்டப்பேரவைக்குள் சட்டப்பேரவை நடக்கக்கூடிய இயல்பாக பேசக்கூடிய வாக்களிக்கூடிய பிரச்சனைகளை தான் இது பண்ண முடியாதுன்னு ஐயா 141 அரசமைப்பு இப்ப சட்ட திருத்தத்தை சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு. அதற்கப்புறம் சிபுசோரன் வழக்குக்கு அப்புறம் வழக்கு வரல. அந்த வழக்கு இந்த வழக்காக இருக்கும். இப்படி ஊழல் செய்து அப்படி வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னு மறுக்க முடியாது. அதைத்தான் திராவிட முன்னேற்ற சட்ட நடவடிக்கையாக மேற்கொண்டிருக்கிறது. நிறைவு கருத்து என்ன பொறுத்தவரையில இன்றைய அதிமுக அரசை நிச்சயமாக ஒரு மக்கள் விரோத அரசாக இருக்கிறது. அதுக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றம் கொண்டு வரதுங்கிற அடிப்படைங்கிறது சரியானதுதான். ஆனா திமுக மத்திய அரசாங்கத்தை நம்பியோ அல்லது இந்த மாதிரியான ஆட்சி கலைப்புங்கிற ஒரு வியூகத்தை நம்பியோ இறங்குமானால் இது மிகப்பெரிய அளவு தோல்வியில முடியும் தான் நினைக்கிறேன். இல்ல நாங்க சட்ட நடவடிக்கை தான் எடுத்துக்கணும். சட்ட நடவடிக்கை வெற்றி பெறும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. புதிய தீர்ப்பின் மூலமாக ஒரு புதிய சட்டத்திற்கான ஒரு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்குங்கிறார் உங்களுடைய பார்வை? It's a hope against a hope. Humanity lives on hopes. 2 விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப சுருக்கமாக. ஒன்று, தீர்ப்புகளை தொடர்ந்து 70 ஆண்டு காலமாக சுதந்திர இந்தியாவில் பார்த்தால் எந்த ஆட்சியை கலைப்பதற்கும் எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் எந்த நீதிமன்றமும் எப்போதும் இண்டிவிஜுவல்ஸ் வேற ஒரு எந்த கட்சி ஆட்சியாக எந்த காலத்தில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் எந்த நீதிமன்றமும் அதனுடைய முன்னெடுப்பு நடவடிக்கையை சொன்னதல்ல. ஏனெனில் இருக்கிற நிலையை தொடர்ந்து வித்தவுட் டீஸ்டபிளைசிங் ஸ்டேட்டஸ் கோ ஷுட் கண்டினியூ என்பதுதான் சட்டத்தினுடைய அடிப்படை விதிகளில் ஒன்று. இன்னொன்று ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா வேற வழி இல்லை. சுற்றி அர்த்தமும் இல்லை. 232 எம்எல்ஏக்கள் திருப்பி நின்னா ஜெயிப்போமான்னு எதிர்க்கட்சி தலைவர் திருவாரூரில் ஜெயிப்பார் நம்பிக்கையாக இருக்கார். அதில் ஆட்சேபனை இல்லை. மற்ற யாருக்கும் உறுதி கிடையாது. 5 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. 4 வருஷம் பாக்கி இருக்கு. குறைத்து மதிப்பிட்டீங்களோன்னு தோணுது. இருக்கலாம். எனக்கு என்னுடைய புத்தி குறைவு, மதிப்பும் குறைவு. அதனால
யாரும் அடுத்த எலெக்ஷனுக்கு தயாரா இல்ல, திமுகவையும் சரி, சேர்த்து சரி, சரி, இப்போது நாங்க தயாரா இருக்கோம். ஒரு நீங்க சொல்லக்கூடாது. 4 ஆண்டு காலம் சரி, சரி. 4 ஆண்டு காலம் ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிற கட்சி திமுக இருக்குமானால் இதை திரு செந்தில்நாதன் சொன்னதை போல மக்கள்கிட்ட கொண்டு போங்கங்கிறீங்க. திமுக தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். சரி, நன்றி. அரங்கில் இணைந்த மூவருக்கும் நன்றி, நேரலையில் இணைந்த இருவருக்கும் நன்றி. ஒரு ஆழமான விவாதத்தை முன்னெடுத்தும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி மற்றும் ஒரு நேர்பட பேசியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க